Hello friends, welcome to samayalflavors. நாம இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு 3 பீட்ரூட் இந்த மாதிரி தோல் சீவி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 3 டீஸ்பூன் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் சர்க்கரை. நான் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா, ஒரு 2 டேட்ஸ் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பீட்ரூட்டை அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து அரைச்சா போதும். இப்போ இந்த மாதிரி ஜூஸ் எடுத்தாச்சு. இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் 5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். இப்போ 2 டீஸ்பூன் கோதுமை மாவு, 2லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துட்டா போதும். அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, வெனிலா எசன்ஸு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, கோதுமை மாவுலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அவங்க தேவையில்லைனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பீட்ரூட் ஜூஸை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நடுவில் தேவைப்படும் போது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் கிளறி விட்டுட்டே வாங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் அடுப்பு. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டோன்னே இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கிண்ணம் சேர்த்துருக்குறேன். அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் இதில் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிட்டு வருது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸில் நான் பாதி அளவுக்கு அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுறேன். மீதி வந்து நம்ம மேலே கார்னிஷ் வச்சுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் சுருண்டு வர்றது தான் இதோட பதம். அந்த டைமில் நம்ம ட்ரேயில் விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சா செட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ட்ரேயில் சூடாக இருக்கும்போது ஃபுல்லாக அதில் ஊற்றி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சு கொஞ்சமாக ஆறின உடனே அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிங்கன்னா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேலன்ஸ் இருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே போட்டுக்கிறேன்.
பொதுவாக நம்ம பீட்ரூட் ஹல்வா வந்து துருவி பாலில் வேக வச்சு அந்த மாதிரி தானே செய்வோம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது கேரளா ஸ்டைல் இது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுத்தா இஷ்டமாக கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம 1/2 hour கழித்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.